ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் நீங்கள் எவ்வளவு ஆவலாய் வந்திருக்கிறீர்களோ உண்மையாகவே அவர் வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் வேத வசனத்துக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த வார்த்தைக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் சபித்து கட்டுகிறேன். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருந்து அசைவாடி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, தேவ சமூகம் என்பது உற்சாகமுள்ள ஒரு காரியம். ஏன்னா எப்பயுமே ஆண்டவர் நம்மளோடு பேச அவர் சித்தமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் நம்மளோடு கூட கொடுத்து நம்ம அதுல அந்த வார்த்தையில வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் வந்தவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா கூட இன்னைக்கு இந்த ஓய்வு நாளில கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது நமக்கு இன்னமும் பலனுள்ளதா இருக்கிறது. மனுஷ வார்த்தை கேட்டோம்னா கண்டிப்பா நமக்கு டிப்ரெஷன் தான் வரும். பல விதமான யோசனைகள் நமக்கே வரும். ஏன் அவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா தேவ வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது அந்த வார்த்தையில அர்த்தம் உள்ளது, அந்த வார்த்தை ஆசீர்வதிக்கக்கூடியது, அந்த வார்த்தை நம்மளை விடுதலையாக்கக்கூடியது. அதான் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை கேட்க காலவேளையில வந்திருக்கீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஆமென். இப்போது வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதம் 121 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் நம்ம இடத்துல வந்திருக்கிறது. பாருங்க, தாவீது விதமாய் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு தெரியும் எங்க இருந்து உதவி வரும்னா, நான் சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில இருந்து எனக்கு உதவி வராது. என்னை உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கிறார், அவரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று ஒரு விசுவாச அறிக்கையை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. எவ்வளவு உணர்வோடு கூட இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கலாம் வந்தீர்களோ அந்த உணர்வோடு கூட கர்த்தர் உங்களிடத்துல இடைப்படுகிறார். சரியான முடிவெடுத்து இந்த பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கீங்க. தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. சோ நீங்கள் தேவனை விட்டு வேற எங்கேயும் போனாலும் உங்களுக்கு உதவி கிடைக்காது. சில நேரங்களில நமக்கு உதவி சரியா வரலன்னா மற்றவங்களை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்ப்பது உண்டு. எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் தேவனை பார்க்கறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நமக்கு இந்த காரியத்தை கொடுக்க மாட்டாங்களா, இங்கேயாவது கொண்டு போக மாட்டாங்களா அப்படின்னு மற்ற மனுஷர்களை நோக்கி அமர்ந்திருக்கும் போது காலங்கள் வீணாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்திருந்து எதிர்பார்த்து காத்திருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும் உலக வாழ்க்கையாகட்டும் எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா ஆசீர்வாதங்கள் தள்ளி போகிறதா இருக்கு. நீங்க மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷனை பார்க்க காரியங்கள் டிலே ஆயிட்டே இருக்கும். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 38 வருஷமா ஒரு மனுஷன் ஒரே இடத்துல இருக்கிறான். எதுக்காக இருக்கிறான் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4 வரைக்கும் வாசிக்கலாம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான். ஆமென். ஹல்லேலூயா. வாசித்த அந்த வேத வசனத்துல பார்க்கிறோம், அந்த பெதஸ்தா என்ற குளத்தின் அருகிலே பாத்தீங்கன்னா இங்க வாசிச்சதுபடி பாத்தீங்கன்னா நிறைய வியாதிஸ்தர் அங்க இருக்கிறாங்க. அப்பொழுது அந்த குளத்துக்கு மத்தியில எப்பயாவது ஒரு முறை யார் வருவான்னா தேவதூதர்கள் அந்த தண்ணீரை கலக்குவார்கள். அதை கலக்கும்போது யார் முந்தி அதுல போய் விழுகிறார்களோ அவங்க பூரண சுகம் அடைவார்கள். இப்பேற்பட்ட இடத்துல 38 வருஷமா ஒரு மனுஷன் அங்கேயே இருக்கிறான். என்னன்னா அந்த இடத்துல இருந்துட்டு அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். யாராவது நம்மளை எடுத்துட்டு போய் அந்த தண்ணியில விட மாட்டாங்களா, யாராவது எடுத்துட்டு போய் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இதுக்கு நமக்கு சுகம் கொடுத்து நம்மளை எழுப்பி நடக்க வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரே இடத்துல 38 வருஷமா ஒரே இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, ஒரு சின்ன இமேஜின். அவர் வேற யாருன்னா பார்த்து நான் என்னை எப்படியாவது இறக்கி விடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கலாம். அவர் கேட்டிருந்தா ஒருவேளை யாராவது உதவி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. கேட்காம இருந்தா அந்த இடத்துல உதவி கிடைச்சிருக்காது. இவர் 38
வருஷமா அங்கேயே இருந்ததுனால பழகிடுச்சு அவருக்கு. அங்கேயே உட்கார்ந்துருப்போம், சரி நம்ம போலாம் 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 அங்கேயே சில நேரங்களில அமர்ந்தாச்சு. ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் அப்படிதான். யாராவது உதவி செய்யட்டும், அப்புறமா இந்த விஷயத்தை நம்ம எடுத்து நடத்தலாம். யாராவது வந்து என்கிட்ட பேசட்டும், அப்புறமா இந்த காரியத்தை நம்ம நடத்தலாம் அப்படின்னு நம்மளுடைய காரியம். நமக்கு என்ன தேவை என்றால் அங்க சுகம் தேவை. நமக்கு என்ன தேவைன்னா இந்த நெருக்கடியிலிருந்து நம்ம வெளியில வரணும்னா யாரோ வந்து செய்ய வேண்டியதில்ல, நம்ம தான் செய்யணும். இன்னைக்கு அதிகாலையில தேவ சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ற ஆண்டவரே உடைய பிள்ளைகளிடத்துல நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த வேத பகுதியை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரத்யேகமா இடத்துல ஆவியில உணர்த்தினதை என்னால உணர முடிஞ்சது. நான் உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை எடுக்கிறேன். ஆமா ஆண்டவரே, யாரோ செய்யட்டும் தான் என் பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க. யாரோ செய்யட்டும், அவங்க வந்து செஞ்சா நல்லா இருக்கும், இவங்க வந்து உதவி பண்ணா நல்லா இருக்கும், என்னை இவங்க காப்பாத்தி விட்டா நல்லா இருக்கும். இல்ல, என் ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இந்த இடத்துல நிறைய பிளஸிங்ஸ் நம்ம லூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். 38 இயர்ஸ் அவர் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிருக்கலாம், அந்த முயற்சி அங்கே காணப்படவில்லை. ஹல்லேலூயா. யாராவது இந்த வேளையில அப்படிப்பட்ட ஒரு ஆத்துமாக்கள் இருந்தீங்கன்னா, யாராவது உங்க குடும்ப பிரச்சனைகளை குறித்து ஆண்டவரே இந்த வீட்டின் காரியத்தை நான் எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை நான் எப்படி சீர்படுத்துறதுன்னு தெரியல, ஆண்டவரே இந்த அலைன்ஸை எப்படி நான் கொண்டு போய் முடிக்கிறதுன்னு தெரியல, ஆண்டவரே எனக்கு ஒரு பயங்கர குழப்பமா இருக்கு, நான் அடுத்த ஸ்டடீஸ் எப்படி பண்றது தெரியல, யாராவது எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து மத்தவங்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் தாவீது நல்லா அழகா புரிந்து வைத்திருக்கிறார். எனக்கு தெரியும், நான் எங்க போனாலும் ஜனங்க என்னை விரட்டுவாங்க, எங்க போனாலும் எனக்கு நிம்மதி இருக்காது, எங்க போனாலும் தற்சமயமா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னன்னா இந்த 4 வாசல்கள் இந்த பக்கம் எனக்கு மூடப்பட்டிருந்தாலும் எனக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்வார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கும் எந்த மன பாரத்தோடு காத்துட்டு இருக்கீங்களோ கர்த்தர் உங்களோடு கூட பேச சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த இடத்துல கூட அந்த 38 வருஷமா இருந்த மனுஷன் பலவீனத்தோட இருந்திருக்கலாம், சோம்பேறித்தனமா இருந்திருக்கலாம், இல்ல யாராவது வரட்டும்னு சொல்லிட்டு மத்தவங்களை எதிர்பார்த்து மத்தவங்க கைக்காக எதிர்பார்த்து பல சாபங்களோட அதே இடத்துல அவன் அங்க இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் கண்டிருக்கிறார். இன்னைக்கு தேவன் இந்த சம்பவத்து மூலமா உங்களிடத்துல ஆண்டவர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் என்றால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார். 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. வெகு காலமாய் உனக்கு ஒரு உதவி வரல, வெகு காலமாய் நீ வந்து அந்த இடத்துல போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல, வெகு காலமா ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அதை கர்த்தர் கண்டார். மனுஷர் பார்க்கல, என்னடா ஒரு மனுஷன் ரொம்ப நாளா இங்க இருக்கிறான், ரொம்ப நாளா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கான், அவனுக்கு ரொம்ப நாளா இந்த இடத்துல ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கி இருக்கு, அவன் சாபத்துல இருக்கிறான், அவனுக்கு ஆசீர்வாதம் இல்ல, தொடர்ந்து அவனை சுத்தி என்ன இருக்குன்னா சாபமான சூழ்நிலை தான் உருவாகுது, அவன் அழுது கொண்டிருக்கிறான், அவன் குடும்பத்தோட அழுகிறான், இந்த பிள்ளைகள் இப்படியா அவஸ்தைப்படுகிறார்கள் என்று கூட இருக்கிறவர்கள் அவனுக்கு உதவி செய்ய அங்க யாரும் வரல. ஆனா கர்த்தர் கண்டார். இன்றைக்கு உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெகு காலமாய் படுகிற அவஸ்தையை கர்த்தர் கண்டிருக்கிறார். ஆமென். மனுஷர்கள் உதவி செய்யலாமா, நீ அவங்கள தானே எதிர்பார்த்து காத்திருந்த. ஏன்னா அவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து கேட்கும் போது நீ ஏன் இங்க இருக்கிறேன் போது அவன் ரிப்ளை கொடுக்கிற விஷயம் என்ன தெரியுமா, ஆண்டவரே அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான். 7வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். பாரு, முதல் வார்த்தை அவர் சொல்றான், என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லைன்னா அப்ப அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் அங்க இருந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உங்க இடத்துல பேச விரும்புகிறார். பாருங்க, யாரையாவது டிபெண்ட் பண்ணி செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த காரியம் 38 வருஷம் இல்ல 58 வருஷம் 68 வருஷம் ஆனாலும் நீ அந்த இடத்தை விட்டு எழுந்து போகவே முடியாது. இது ஒரு தீர்க்க தரிசனமான வசனம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் இவ்வளவு வருஷம் காத்திருந்த ஆண்டவரே, என்னை யாராவது கொண்டு போய் சேர்ப்பாங்க, எனக்கு யாராவது ஒரு உதவி வரும்ட்டு. யாரோட உதவி இல்லாத வந்து உன் குடும்பத்தை கர்த்தர் கட்ட விரும்பல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ எழுந்துக்கணும்னு விரும்புகிறாரு. நீ உன் குடும்பத்தை நீதான் எழுந்து கட்டணமே தவிர மற்றவர்கள் கட்ட வேண்டும் என்று காத்திருக்கிறது தவறுதலான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை யார் கட்டுவா? உன் வீட்டின் காரியத்தை யார் பாப்பா? மத்தவங்க வந்து பாப்பாங்களா? இல்ல. உங்கள் வீட்டின் காரியம், உங்கள் சொத்தின் காரியம், உங்களுடைய எதிர்பார்ப்பின் காரியம் எல்லாமே, உங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றும், உங்களுடைய காரியத்தை உங்களுக்கு தான் அக்கறை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு அடுத்த வார்த்தை நம்ம வாசிக்கிறோம், நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் அப்படின்ற வார்த்தை அவன் தான் சொல்றான். அப்ப கூட இருக்கிறவங்களுக்கு வியாதி இருக்கு,
பலவீனம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஆனா அவர்கள் எவ்வளவு தெளிவா தன்னுடைய காரியத்தை கட்ட வேண்டும், நாம சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் முனைப்பா அவங்க செயல்படுகிறாங்க. உன் கூடவே ரட்சிக்கப்பட்டவர்கள், உன் கூடவே பயணித்தவர்கள், உன்னோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார்களே, ஏன் அந்த உணர்வு இல்லாம போச்சு? அப்படியே அமர்ந்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் சுகம் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனா இந்த நாளில அவனால மட்டும் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இதை கர்த்தர் கண்டார். வசனமே சொல்கிறது, கர்த்தர் அறிந்து அவனை பார்க்கிறார். பார்த்துட்டு அவன் கிட்ட வந்துதான் அந்த 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் அழகாய் கேட்கிறார், அவன் என்ன வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கர்த்தர் அறிகிறார். ரொம்ப நாளாவே நீ வியாதி ஆயிட்ட, ஒரு விஷயத்தை செயல்படவே இல்லைன்னா அது எப்படி ஆயிடும்? ரொம்ப நாளா ஒரு பொருள் எடுக்காமே இருந்துட்டோம்னா அந்த பொருள் என்ன ஆயிடும்? நாசமா தானே போகும். அதே மாதிரிதான் ரொம்ப நாளா நீ எப்படியாவது ட்ரை பண்ணுவேன்னு தேவன் பார்த்தாரு. ஆனா உன்னால முடியலன்னு கர்த்தர் அறிந்து கொண்டார். அல்லேலூயா. உன்னால முடியாதுன்ற பட்சத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். அறிந்து அவனை நோக்கி அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அப்ப அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, எனக்கு சுத்தமாகணும். நான் போறதுக்குள்ள எல்லாரும் இறங்கிடுறாங்க ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, நான் செய்யணும் முயற்சி பண்றேன், என்னால முடியல, என்னுடைய பலவீனம் இப்படி இருக்கிறது என்று அவனுடைய பலவீனம், அவனால முடியாத ஒரு காரியம், இயலாத காரியம், அதை அவன் வெளிப்படுத்துகிறான். அருமையானவர்களே, தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கிட்ட உங்களுடைய நிலைமையை சொல்லிடுங்க. ஆண்டவரே, என்னால இந்த விஷயத்தை ஆண்டவரை முடிக்க முடியல, நான் பலவீனமானவன், என்னை விட்டுடுங்க ஆண்டவரே, என்ன நீங்க எப்படியாவது எடுத்து நடத்துங்க ஆண்டவரே. நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையாகவே கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்த்து அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார். 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். சோ இயேசு கிறிஸ்து எழுந்து நடவென்று இந்த வேளையில சொல்லுகிறார். பாருங்க, இயேசுவானவருக்கு தெரியும், உன்னால முடியலன்ற பட்சத்துல நீ விட்டுட்டீனா கர்த்தர் எடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். ஆமா ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, நான் போறதுக்குள்ளேயே போயிடுறாங்க ஆண்டவரே, என் பலவீனம், என்னால எழுந்திருக்க முடியல, என்னால எந்த காரியத்தை செய்ய முடியல, என்னால பண்ண முடியல. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்படிதான் நான் பார்ப்பது உண்டு. என்னால முடியல காணோம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன், நான் முயற்சி பண்றேன், எல்லாம் தோல்வியா முடியுது, எந்த ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சா அடுத்த பிரச்சனை எனக்கு முன்பதாக நிற்கிறது என்று அநேக பிள்ளைகள் சொல்வதை கேட்டது உண்டு. பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ தேவன் தாமே உங்களை அறிந்திருக்கிறார். தேவன் தாமே இந்த காரியங்கள் எல்லாத்தையும் கண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல பேசுகிறார். ஹல்லேலூயா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று ஒரு விடுதலை அந்த இடத்துல கட்டளையிடுகிற தெய்வமா இருக்கிறார். யாருக்கெல்லாம் முடியலையோ அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். முதல் காரியத்தை நம்ம வாசிச்ச பொழுது ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. என்னன்னா, மற்றவர்கள் சுகம் பெற்றது எப்படின்னா, தேவதூதன் வந்து கலக்கினா, முடியாதவனாகிய உன்னால முடியல, உன்னால உன் காரியத்தை நடத்த முடியல, தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது என் தேவனே உனக்காக இறங்கி வர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு தூதன் தான் வந்தாரு. ஆனா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல பிரத்யேகமா பேசுகிறார். நான் உனக்காக வருகிறேன், நான் உனக்காக செயல்படுகிறேன், நான் உனக்காக எழுந்து இந்த காரியத்தை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். பாருங்க, குருடர்களுக்கு இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கேட்கிறாரு, நான் என்கிட்ட இந்த வல்லமை இருக்கா உனக்கு சொந்தமாக்க அப்படின்னு போது, ஆமாண்டவரே உனக்கு வல்லமை இருக்கா ஆண்டவரே, நான் உங்களுக்கு விசுவாசித்த போதே உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று கர்த்தர் செய்தார். அதேதான் இங்கேயும் கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவர் கேட்டுதான் செய்கிறார். உன் மனநிலைமையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதன்படிதான் செயல்படுத்துகிறார், அதன்படிதான் பேசுகிறார், அதன்படிதான் நடத்துகிறார். அன்பு பிள்ளையே, இன்றைக்கு உனக்காக கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர் எந்த இடத்துல வந்திருக்கிறார் தெரியுமா? பொறுத்திருந்து பார்த்தார். உன்னால முடியலன்ற பட்சத்துல அவரே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. என் ரட்சகர் பெரியவர், என் உன்னதமானவர் பெரியவர், மகத்துவமானவர் பெரியவர், உங்களுக்காக அவர் யாவும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஏசாயால நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கு அவர் எப்பொழுதும் புது பலன் தருகிறார். அவர் எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்பொழுதும் நடத்த வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், 38 வருஷமா ஒரு காரியத்தை சுமந்து கொண்டார், இனிமே அந்த காரியத்தை நீ சுமக்க வேண்டியதல்ல, தேவன் தாமே சுமந்து கொள்கிறார். தேவன் தாமே அதை மாற்றுகிறார், படுக்கையை மாற்றுகிறார், சூழ்நிலைகளை மாற்றி போடுகிறார். கர்த்தர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். எந்த காரியம் உங்களை அழுத்திச்சோ, எந்த காரியத்துல விழுந்து போய் கடந்தீர்களோ அந்த காரியத்துக்கு இயேசு கிறிஸ்து உன் பட்சத்துல வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ இவ்வளவு காலம் இருந்தவர்களை காட்டிலும் நீ லக்கி. ஏன்னா மற்றவர்களுக்கு தூதன், ஆனா உங்களுக்கோ
இயேசுவே கடந்து வருகிறார். ஆமென். ரட்சகராக இயேசு கிறிஸ்து தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பு பெயர் சொல்லி அழைத்தவர் உனக்காக யாவும் செய்ய அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ எந்தெந்த பிரச்சனைகளோடு கூட புலம்பிக் கொண்டிருந்தீங்களோ ஆண்டவர் உங்களை எடுத்து நடத்த போகிறார். ஆண்டவர் உங்களை எடுத்து ஆசீர்வாதமாய் ஆண்டவர் கொண்டு போக போகிறார். ஆண்டவரே உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து சில காரியங்களை முடிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 38 வருஷமாய் ஒரு பிரச்சனை மாறாமல் காத்திருந்ததே ராஜா, அவைகளை கர்த்தாவே தூதர்கள் வந்து மாற்றவில்லை, என் ரட்சகராக இயேசு கிறிஸ்து நீர் வந்து மாற்றினீர். அந்த பிள்ளையுடைய அறியாமையும் பலவீனத்தையும் நீர் அறிந்தபடினாலே ஆண்டவரே நீர் இறங்கி வந்து அற்புதம் செய்தது போல ராஜா, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அறியாமையும் ஆண்டவரே பலவீனத்தையும் நீர் எடுத்து போடுவீராக. அந்த குடும்பத்தின் காரியங்களை எடுத்து கட்டுவீராக. பலவீனமான கிரியைகளை எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆண்டவரே அந்த குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே நீர் பெரிய அற்புதங்களை செய்யுங்க. நீண்ட நாட்களாக இது எழுந்திருக்கவே இல்லை, நீண்ட நாட்களாக இந்த காரியத்தை முடிக்க முடியவில்லை, நீண்ட நாட்களாக ஆண்டவரே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று யாரெல்லாம் கண்ணீரோடு இந்த வேளையில காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இந்த நாட்களில் கொடுத்த வார்த்தையின்படி இயேசுவே நீரே இறங்கி வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன தெய்வம் அல்லவா, இந்த பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே யாராகிலும் இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே யாராலும் இருந்தா இந்த வேளையில அவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.